இன்னும் சில நிமிடங்களில் மேட்டர் ஆஃப் செகண்ட்ஸ் அவருடைய விமானம் டேக் ஆஃப் ஆகிடும். நம்ம அப்படியே நாமக்கல்லுக்கு விஷுவல்ஸுக்கு கட் பண்ணோன்னா நாமக்கல்லேருந்தும் விஷுவல்ஸை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துட்ருக்கிற விஷுவல்ஸ் சென்னை விமான நிலையத்துக்கு திரு விஜய் வந்தடைந்திருக்கக்கூடிய காட்சி. அவர் 3 முறையும் சரி அவர் திருச்சி சென்று தான் அங்கிருந்து தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டார். இப்போ நீங்கள் திரையில் பார்க்கக்கூடிய காட்சிகள் நாமக்கல் அவருடைய ரசிகர்கள்லாம் ஆடி பாடி கொண்டாடக்கூடிய காட்சிகள் இவை. சிறார்கள்லாம் வர வேண்டான்னு அறிவுறுத்தப்பட்டாலும் கூட 3 நிகழ்வுலையும் பார்த்தோம் சிறார்களும் அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது. அவருடைய தொண்டர்கள்லாம் அங்கே போகிற வர்ற வாகனங்களை எல்லாம் நிறுத்தி கொண்டாடக்கூடிய காட்சிகள் இவை. இதில் அவங்க அளிக்கக்கூடிய வரவேற்பில் வெளிப்படக்கூடிய க்ரியேட்டிவிட்டி தான் ஒவ்வொரு முறையும் கவனிக்கப்படுகிறது. விதவிதமான தினுசான படங்களை, குறிப்பாக இப்போ எல்லாம் வந்துடுச்சு, அதனால் நிறைய அவங்களுடைய கற்பனைகளில் உதிக்கக்கூடிய அவர் மேலே பிரமிக்கக்கூடிய காட்சிகளெல்லாம் படமாக எடுத்துகிட்டு வராங்க. போன முறை இயேசுநாதர் அவருக்கு பேனா கொடுக்கறது போல காட்சிகள், இப்படி விதவிதமான காட்சிகள், விதவிதமான பரிசெல்லாம் அவர் போகிற வர வழியில் கொடுத்துட்ருக்குறாங்க. அங்கே அனுமதிக்கப்பட்ட நேரம் 11 மணி என்றாலும் கூட அங்கே பெருமளவில் அவங்க தொண்டர்கள் கூடி இருக்கிறதுனால அங்கே போக்குவரத்து மாற்றம் அதுக்கேற்றாற் போல் செய்யப்பட்டிருக்கிறது. கொடிகளை எல்லாம் காட்டி, துண்டையெல்லாம் வீசி, சிறார்கள், குழந்தைகள், யுவதிகள் அப்படின்னு அவருடைய ரசிகர் பட்டாளம். நீங்கள் ஏஜ் ப்ரொஃபைலை பார்க்கலாம். நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் போகும்போது அதில் வெவ்வேறு ஏஜ் ப்ரொஃபைல்ஸ் இருப்பாங்க. இளைஞர்கள், இளம் பெண்கள், குறிப்பாக மத்திய வயதினர், ஒரு பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் கொண்டவங்க அப்படிங்கிறது ஒரு 40லேருந்து ஒரு 60 வயது கொண்டவங்க தான் இந்த மாதிரி ரேலிஸுக்கெல்லாம் போகிற வழக்கம். ஆஃப்கோர்ஸ் கார்டர்ஸ் போவாங்க. ஆனால் இங்கே அவருடைய ஃபேன்ஸோடைய ஏஜ் ப்ரொஃபைலே ரொம்ப இளம் வயதிலேருந்து, அதுவும் 10 பருவத்திலேருந்து இருக்கிறதுனால என் குழந்தைகள் கூட அழைத்து வரப்படுறாங்க. அதுவே ஒரு சேலஞ்சாக மாறிடுதுங்கிறத நம்ம பார்க்குறோம். வாரம் அவர் இந்த பிரச்சாரம் மேற்கொள்ளும் போது அவங்க கட்சியிலேருந்து அறிக்கை விடுறாங்க, கர்ப்பிணி பெண்கள் வர வேண்டாம், குழந்தைகளை கூட்டிகிட்டு வர வேண்டாம் அப்படின்னு. ஆனால் அவையெல்லாம் இந்த துண்டு காற்றுல பறக்கிறது போல் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் அந்த ஆர்வ மிகுதியால் காற்றுல பறக்கிறது தான் நம்ம பார்க்கின்றோம். ஒவ்வொரு முறையும் அவங்களுக்கு சவாலாக இருக்கிறது. கடந்த முறை பேனர் மேலெல்லாம் ஏறி நின்னாங்க, மின்கம்பங்களில் ஏறி நின்ன காட்சிகளை எல்லாம் பார்த்தோம். அதெல்லாம் ஒவ்வொரு முறையும் நமக்கு அச்சத்தை கொடுக்கக்கூடியதையும் சேர்த்து பார்க்குறோம். பட் அறிவுறுத்தல்கள் காவல்துறை சார்பாக வழங்கப்பட்டிருக்கு. அதை டிரான்ஸ்லேட் பண்ணி அவங்க தலைமை கழகத்திலேருந்து அறிவித்தாலும் கூட அதையெல்லாம் தாண்டிய ஆர்வ மிகுதியில் நம்ம காட்சிகளை பார்க்குறோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய காட்சி ஓடுதளத்தில் அவருடைய விமானம் புறப்பட தயாராக இருக்கக்கூடிய காட்சி. ரன்வேல அவருடைய விமானம் பயணிக்க கிளியரன்ஸ் வந்தோடனே இட் வில் டேக் ஆஃப் ஆன பிறகு ஒரு 45 நிமிடத்துலேருந்து அதிகபட்சமாக 1 மணி நேரம் தான் திருச்சி பயணிக்கக்கூடிய தூரம். நீங்கள் இத்திரையில் கேட்கக்கூடிய சத்தம் அவர் விமானம் பயணிக்கிறத கேமராஸ் கிளிக் பண்ணக்கூடிய காட்சி. ஓடுதளத்தில் ஓட ஆரம்பித்து டேக் ஆஃப் ஆகிருக்கு திருச்சியுடைய விமானம். ரைட், இது சென்னை விமான நிலையத்திலேருந்து டேக் ஆஃப் ஆகிருக்கிற விமானம் வந்து அடைய வேண்டிய டெஸ்டினேஷன் திருச்சி என்றாலும் கூட மெயின் டெஸ்டினேஷன் 11 மணி அளவில் நீங்கள் நாமக்கல்லில் பார்க்குறீங்க இல்லையா, இந்த ஜங்ஷனில் தான் அவருக்கு பேச அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. ஆஸ் எக்ஸ்பெக்டட், ஆஸ் ஆல்வேஸ், தாமதமாகத்தான், வழக்கத்தை விட மிக தாமதமாகத்தான் அவருடைய பிரச்சாரம் அப்படிங்கிறது தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. நேற்றெல்லாம் செய்தி வந்தது, இல்லை காலையிலே வந்துடுவார், 8:45 அவர் வந்துடுவார் அப்படின்னு சொல்லப்பட்டதுனால ரொம்ப ஏர்லியாகவே அவருடைய தொண்டர்கள்லாம் அங்கே கூடினாங்க. ஏன்னா அப்படி ஒரு செய்தி பரவியது. பட் ஆனால் அவருக்கு அனுமதிக்கப்பட்ட நேரம் என்பது ஒரு 11 மணி அளவில் தான் அப்படிங்கிறது ஊர்ஜிதப்படுத்தியிருக்கோம். இப்போது சென்னை விமான நிலையத்திலிருந்து அவருடைய விமானம் புறப்பட்டிருக்கிறது. 11 மணி அளவில் கேஎஸ் தியேட்டர் அருகே அவர் பிரச்சாரம் செய்யணும். பட் தாமதமாகத்தான் செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
கொஞ்சம் வரும் சொல்லி மொபைல் இன்னும் சற்று நேரத்தில் திருச்சி சென்றடைவார் விஜய். அங்கிருந்து காட்சிகளை பார்க்க போறோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.